உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷம் இருக்கட்டுங்க, இங்கே இருக்கிற சூரிய மண்டல வாசல் வழியாக நீங்கள் உள்ளார நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா அத்தனை தோஷமும் அடிபடுதுங்க. ஆனால் உங்களால் தான் போக முடியாது. அகத்தியராலே போக முடியல, அப்போ யாரால் அங்கே போக முடியும்? ஓம் சக்தியே, ஓம் பராசக்தியே, ஓம் சக்தியே, ஓம் அதிபராசக்தியே, ஓம் சக்தியே, ஓம் அரூர் அரசியே, ஓம் சக்தியே, ஓம் விநாயகா, ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே, ஓம் பங்காரு காமாட்சி என்ற பாடலின் வழியாக எல்லாம் அல்ல பரம்பொருள் பராசக்தியை வரவேற்று அவரின் திருவடியை பற்றி இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அபிமான ஜோதிடர் பா சக்திவேல் ஸ்ரீ ஹைகிரிபா ஜோதிட நிலையத்திலிருந்து பேசுகிறேன். இந்த காணொளி வாயிலாக நம்ம பார்க்க இருக்கும் திருத்தலம் உலகத்திலே மிகவும் அபூர்வமான திருத்தலங்க. யார் நினச்சாலும் போக முடியாது, அந்த சிவனே நினச்சா மட்டும்தாங்க போக முடியும். அந்த திருத்தலத்தை பற்றி பார்ப்போம் வாங்க. அருள்மிகு வேதாந்த நாயகி அம்மன் சம்மேத விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஒரு 6 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கியும், திருநாகேஸ்வரத்திலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் சுமார் வடக்கு நோக்கியும், தேப்பெருமாநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அருமையாக அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலின் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷம் இருக்கட்டுங்க, இங்கே இருக்கிற சூரிய மண்டல வாசல் வழியாக நீங்கள் உள்ளார நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா அத்தனை தோஷமும் அடிபடுதுங்க. ஆனால் உங்களால் தான் போக முடியாது. காரணம் உங்கள் கர்மா உங்களை நிறுத்துங்க. அப்பேற்பட்ட மகரிஷி அகத்தியராலே போக முடியல, அப்போ யாரால் அங்கே போக முடியும்? யார் யாருக்கெல்லாம் தலையெழுத்து அடுத்த ஜென்மம் இல்லை அப்படின்னு இருக்கோ அவங்களால போக முடியும். யார் யாருக்கெல்லாம் மோட்சம்னு இருக்கோ அவங்களால மட்டும்தாங்க போக முடியும். நீங்கள் சிவபக்தராக இருந்தீங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் சிவன் சம்பந்தமான பதிவுகளை நீங்கள் பார்க்க முடியும். கீழே கமெண்ட்டில் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே இதனுடைய கருவறை பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் கருங்கல்கள் செங்கல் இந்த மாதிரி தான் வச்சு கட்டுவாங்க கோயில்கள்லாம். பட் இந்த கோயில் மட்டும் கருவறை பார்த்தீங்க அப்படின்னா தேன் கலந்த சுண்ணாம்பு கலந்த ஒரு கலவையால் கட்டப்பட்டது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆகம விதிப்படி இது கட்டப்படவே இல்லைங்க. ஆகம விதினா உங்களுக்கு தெரியும், அதாவது இப்படி தான் கட்டணும், இந்த திசையில் தான் கட்டணும், இந்த அமைப்பில் தான் கட்டணுங்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு மாற்றாக கட்டப்பட்டுள்ளது. அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் தினமும் காலையில் சூரிய பகவான் தன்னுடைய கதிர்வீச்சை நேரடியாக சிவபெருமானுடைய மேலே பிரதிபலிக்கிறாரு. ஸோ அவர் மேலே பட்ட உடனேயே ஒரு 7 மணிக்கு மேலே தான் இந்த திருக்கோயில் திறக்கப்படுதுங்க. அதே மாதிரி கிரகண காலங்களில் இங்கே ஒரு வழக்கம் இருக்குங்க. அதாவது பெரிய பாம்பு ஒன்று உங்களுக்கு கிழக்கு கோபுரம் வழியாக உள்ளே உங்களுக்கு இதனுடைய மரமாகிய வில்வ மரம் இருக்குங்க, அதுதான் திருத்தல மரம். அந்த மரத்து மேலே ஏறி அந்த இலையை பறித்து உள்ளே இருக்கிற சிவபெருமான் மேலே அந்த இலையை வச்சுட்டு கீழே இறங்கி படம் எடுத்து ஆடுதுங்க. அதாவது அது முறைப்படி அதை வணங்குதுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கிழக்கு கோபுரம் வழியாக வெளியில் மறைஞ்சு போகிறதா இங்கே ஒரு அதிசயம் இருக்குங்க. இது இங்கே நடக்கிற ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க. இங்கே மூலவர்னு பார்த்திங்கன்னா விஸ்வநாத சுவாமி இருக்கிறாருங்க. அவர் ஜோதிர்லிங்கமாக காட்சியளிக்கிறாருங்க. இந்த கோயில் சிறப்பு பற்றி தெரிஞ்சு அகத்திய முனிவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கோயிலை தரிசிக்கணும், சிவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவ்வளோ சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இந்த பூலோகத்திலேயே சிறப்பான இந்த கோயிலில் மறுபிறவி இல்லாதவங்க மட்டும்தான் இங்கே கால் பதிக்க முடியுங்க. நான் எவ்வளோ வேணாலும் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன், இங்கே மறுபிறவி இல்லாதவங்க மட்டும்தான் வர முடியும். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இங்கே தடங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இனிமேல் பிறவே இல்லை மோட்சம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இங்கே இந்த கால் பதிக்க முடியும். ஸோ இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அகத்திய மகரிஷி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக சிவனை காண்றதுக்கு வராரு. ஸோ அவருக்கு மறுபிறவி இருக்குங்க ஒரிஜினலாகவே. ஸோ இதை அறிந்த சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை உள்ளார வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை தடுக்கும் பொருட்டு மகரந்த மகரிஷிகிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் ஐயா வராரு, அவரை நீங்கள் தடுத்து நிறுத்துங்க, உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆணையிடுறாருங்க. அதன் பேரில் மகரந்த மகரிஷி என்ன பண்ணுறாருன்னா அகத்திய மகரிஷி வைக்கிற ஒவ்வொரு காலுக்கும் அவர் மலர்களை கொடுக்குறாரு, தடை பண்ணுறாரு. ஸோ அப்போ கால் வைக்க வைக்க மலர்களாக வருது. அப்போ மலர்கள் தடுத்து நிறுத்து உள்ளாரே போக முடியலைங்க. ஸோ இதை ஞானக்கண்ணில் அவர் பார்க்குறாரு அகத்திய முனிவர். ஸோ இதை பார்த்து முடித்த பிறகு இவர் தான் இதை பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறாரு, ஏன் உள்ளார விட மாட்டேங்கிற அப்படிங்கிறப்ப இவர் பதில் சொல்லாமல் தடைகளையே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இதனால் கோபமுற்ற அகத்திய முனிவர் என்ன பண்ணுறாருன்னா மகரந்த மகரிஷிக்கு சாபமிடுறாரு. அதாவது யாழி முகத்தோட இனிமேல் நீ இருப்ப, சிங்க முகம். யாழினா சிங்கம். கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாழி சிங்கம் 2 காலை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி சிலைகள் அங்கே பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி முகத்தோடவே இனிமேல் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாபமிடுறாருங்க. இந்த சாபத்தினால் வருத்தப்பட்டுட்டு
மகரந்த மகரிஷி என்ன பண்ணுறாருன்னா, ஐயா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் இல்லைங்கய்யா, சிவபெருமான் எல்லாம் வல்ல தலைவர் அவர் சொல்லி தான் வந்துட்டு உங்களை தடுக்க சொன்னதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன், அதனால் எனக்கு இது சாம விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அவர் வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஓகே நீங்கள் வந்துட்டு உனக்கு சாவு விமோச்சனம் என்ன அப்படின்னா, இந்த பூலோகத்தில் இந்த சிவபெருமான ஜோதிர்லிங்கத்தை எல்லா மலர்களாலும் எல்லாரும் பூஜிப்பாங்க, யாருமே வந்து பூஜிக்காத மலர் கொண்டு நீ பூஜித்தா மட்டும்தான் இங்கே வந்து உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, தினமும் வந்துட்டு ஒவ்வொரு மலர்கள் ஒரு தடவை பயன்படுத்தினதை அதுக்கப்புறம் பயன்படுத்தவே இல்லை. அந்த மாதிரி ஒரு 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்துட்டு வழிபட்டுட்டே வராரு. ஒரு நாள் வந்துட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவருடைய கழுத்தில் இருக்க ருத்ராட்சம் வந்து அருந்து சிவன் மேலே விழுவுதுங்க. அப்போ வந்துட்டு ஜோதியாக வந்துட்டு பிரதிபலிக்கிறாரு சிவபெருமான். இதை அறிஞ்ச பிறகு சரி இது ஒருவேளை வந்துட்டு மலர்களில் இது சிறப்பு வாய்ந்தது, இதை வச்சு நம்ம வந்து பூஜிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ருத்ராட்சத்தை வச்சு வடிவமைச்சு முழுமையாக வந்துட்டு சிவபெருமானை வழிபடுறாரு. அதனால் மனமுருகி சிவபெருமான் இவருக்கு வந்து சாப விமோச்சனை கொடுத்தாருங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜோதிர்லிங்கமாக இங்கே சிவபெருமான் காட்சியளிக்கிறாரு. அது போன்ற இங்கே வந்துட்டு ருத்ராட்சத்தில் உலகத்தில் எந்த இடத்துலையுமே இல்லாத அளவில் ருத்ராட்சத்தை மட்டும் இங்கே வந்து பூக்கள் மாதிரி இதை அலங்கரித்து இங்கே முழுமையாக வழிபடுறாங்க. அந்த ஒரு சிறப்பு வாய்ந்ததுங்க இங்கே. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூலவர் வந்துட்டு ஜோதிர்லிங்கமாக காட்சியளிக்கிறார். அதே மாதிரி இங்கே தாயார் வந்து பார்த்திங்கன்னா வேதநாயகி அம்மா இங்கே இருக்கிறாங்க. வேதநாயகி அப்படிங்கிறப்ப ஏன் இங்கே வேதங்கிற பேர் வருது அம்மா பேர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, முன்னொரு காலத்தில் சிவபெருமான் வந்துட்டு கோவப்பட்டு பிரளயம் ஏற்படுதுங்க. பிரளயத்தில் வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ருத்ரதாண்டவம் ஆடுறாரு. ஸோ இவர் வந்துட்டு சிவபெருமான அவர் உலகத்தை கட்டி காப்பாற்றுறவர் அவர் தான். ஸோ அவர் தான் தலைவர். அவரை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? தாயாரால் மட்டும்தாங்க முடியும். ஒரு கணவன் அப்படிங்கிற மனைவிக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க இல்லையா? அப்போ உலகத்துக்கே தாயாராக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4 வேதங்களையும் பாடம் படிக்க ஆரம்பிச்சிடறாங்க, பாட்டாக வந்து படிக்கிறாங்க. ஸோ அதில் மனம் உருகி சிவபெருமான் ருத்ரதாண்டவத்தை நிறுத்திட்டு அவர் வந்துட்டு இங்கே சாந்தம் அடைஞ்சு இங்கே சாந்த சுரூபராக இங்கே வந்துட்டு காட்சியளிக்கிறாங்க. அதனாலேயே வந்துட்டு இங்கே தாயார் வந்துட்டு வேதாந்த நாயகியாக இங்கே வந்துட்டு உபதேசம் பண்ணுற ஒரு பொசிஷனில் நீங்கள் உள்ளார கருவறையில் பார்த்தீங்க அப்படின்னா தனது வலது காலம் முன்னாடி வச்சு எப்பயுமே நம்மகிட்ட நார்மலாக இருக்கிறத விட அவர் பேசுகிற மாதிரி தாயார் வந்து உபதேசம் செய்கிற மாதிரி அந்த உதர அமைப்பு வந்துட்டு போட்டிருக்குங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி இங்கே தலை விருட்சமாக பார்த்தீங்கன்னா வன்னிய மரம் இருக்குங்க, வில்வ மரம் இருக்குங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு குளத்தில் இருக்க தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்தமாக கருதப்படுதுங்க. இந்த கோவிலில் தெய்வங்கள்னு நம்ம பார்க்கலாம். அந்த தெய்வங்கள் என்னென்ன திசையில் அமர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கன்னி மூலையில் ஒரு தனி சன்னதியில் கபால கணபதி இருக்காருங்க. இந்த கபால கணபதி வந்து நம்ம பேசும்பொழுது அது என்னடா தனியாக கபால கணபதி, கபால அவருக்கு எதுக்கு சம்பந்தம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பிரளய காலம் இந்த கோயில் தோன்றினதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரளய காலத்தில் தான். அந்த பிரளய காலத்தில் உலகமே வந்து தண்ணீரில் மூழ்கி இருக்குங்க. அப்போ இந்த ஒரு கோயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரில் மூழ்காமல் இருக்குது. அதனால் என்ன சிறப்புன்ட்டு இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே அழுகி போகுது. அப்போ இந்த கோயில் மட்டும் ஒரு சொட்டு தண்ணியில் கூட நினையலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மர் வந்துட்டு ஆச்சரியப்பட்டு அவருடைய ஞானக்கண்ணில் பார்க்குறாரு. ஞானக்கண்ணில் பார்க்கும் பொழுது சிவபெருமான் இங்கே ஜோதிர்லிங்கமாக காட்சியளிக்கிறார். ஸோ என்ன சிறப்பு அவர்கிட்ட போய் கேட்டலாம் எப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு அவர்கிட்டே கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி நீங்கள் இந்த கோயில் மட்டும் வந்துட்டு நினையாமல் இருக்குது தண்ணியில், எல்லாமே உலகமே மூழ்கி இருக்குது, என்ன காரணம் கேட்குறப்போ உனக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிடுறாரு. சரி இவர் வந்து ஆர்வத்தை தாங்க முடியாமல் நேராக விஷ்ணு அங்கே இருக்கிறாரு. விஷ்ணுகிட்ட போகும்போது அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா 3 அவதாரம் எடுக்கணும். ஒன்று மாய அவதாரம், இன்னொன்று மனுஷ அவதாரம், இன்னொன்று மிருகமான ஒரு அவதாரம். இந்த 3 அவதாரம் எடுத்தால் மட்டும்தான் இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. ஸோ இவர் புதிருக்குமே வந்துட்டு அவருக்கு பதில் தெரியல. ஸோ அதனால் நேரம் என்ன பண்ணிடுறாரு, கணபதி இருக்கிறார். கணபதியை போய் பார்க்கும் பொழுது அவர் வந்துட்டு அப்பா சொல்லாமல் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், தலைவர் சொன்னால் மட்டும்தான் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் என்னடா யாருமே பதில் சொல்லேன்ட்டு ஒரு டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை நோக்கி இவர் தவம் இருக்கிறாருங்க. சிவபெருமான் இவருடைய தவ பலனை பார்த்துட்டு சரி இவரை நான் ஸ்டாப் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா கணபதியை கூப்பிட்றாரு. சரிப்பா இதுக்கான விளக்கத்தை நீயே சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏற்கனவே விஷ்ணு சொன்ன மாதிரி 3 அவதாரம் எடுத்தால் மட்டும்தான் இதுக்கான பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா? ஸோ அந்த பதில் வந்துட்டு இங்கே நிறைவேறுதுங்க. இவர் கபால கணபதி அப்படிங்கிற பேர் காரணமாக இங்கே வருதுங்க. எப்படி அப்படின்னா 3 அவதாரம். ஃபஸ்ட்டு மாய அவதாரத்தில் ஒரு உருவமாகவும், மனுஷ அவதாரத்தில் உருவமாகவும், மிருக அவதாரம் அதாவது விநாயகர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இலப்பண்ட மாதிரியே வந்துட்டு அந்த ஃபேஸ் இருக்குங்க. ஸோ அந்த முகத்தோடையே இங்கே வந்து காட்சியளிக்கிறாரு. அதே மாதிரி வயிற்று பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு
ஓடுகள் கபாலங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மாலை மாதிரி செஞ்சு வயிற்றில் வந்துட்டு கட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு கட்டிக்கிட்டு இவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அதனால தான் இவர் கபால கணபதிங்கிற ஒரு பெயர் காரணம். என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, ஆதிசக்தி அதாவது மாயாநிதி அப்படின்னு சொல்லப்படுற பராசக்தி அவங்க வந்துட்டு தன்னுடைய நிலைமையை மறந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தவ வலிமை, தன்னுடைய பவர், மேஜிக் இதெல்லாம் பயன்படுத்தி எல்லா தெய்வங்களையும் ஒரு குடத்துக்குள்ளார அடைச்சி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை வந்து நிறைவேற்றிடுறாங்க. அப்போ சிவபெருமான் முதற்கொண்டு எல்லா தெய்வங்களையும் அந்த குடத்துக்குள்ளார அடைச்சி வச்சுட்டு 2 யுகங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா முழுமையாக அவங்க ஆட்சி செய்கிறாங்க. கிரேதா யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதேமாதிரி திரேதா யுகம். இந்த 2 யுகமும் முழுமையாக வந்துட்டு அவங்க ஆட்சி செய்கிறாங்க. என்ன தான் அவங்க பெண்ணுனாலும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அவங்க ஆசையெல்லாம் மறந்து அவங்க வந்துட்டு ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி சக்தியை பயன்படுத்தி எல்லாத்தையும் அடக்கி வைக்கணும்னு நினச்சிட்டாங்க. இருந்தாலும் உள்ளே இருக்க தெய்வங்களை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது ஒரு கட்டத்தில். அப்போ கணபதி எடுக்கிறாங்க. கணபதிக்கு இவங்க தாயார் இல்லையா, உடனே அவங்க வெளியில் அந்த கணபதி எடுத்த உடனே அம்மா அப்படின்னு கூப்பிடும் பொழுது இவங்களுக்கு வந்து அன்பு மலருது. அதே மாதிரி அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க வந்துட்டு தங்கச்சி தானே, அப்போ வந்து தங்கையே அப்படிங்கும்பொழுது தன்னுடைய நிலையை உணர்கிறாங்க. ஏன்னா எல்லா சக்தியிலும் இருந்தாலுமே இவங்க தன்னைத்தானே யாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க இல்லையா. அடுத்தது சிவபெருமான் எடுக்கிறாங்க. சிவபெருமான் எடுத்தோன்னா அவருடைய மனைவி, அவர் சும்மாவாக இருப்பார். சரி, 2 விஷயம் இருக்குது இதில். அம்மாவை வந்துட்டு பார்த்திங்கன்னா நினைவு கொண்டு வரணும், இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க தெய்வங்கள்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது இவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா ஒரு பாடல் வரையை எடுத்து விட்றாருங்க. அது காமம் கலந்த பாடலாக வந்துட்டு, ஏன்னா தன் மனைவி தானே, அப்போ இவங்க வசியம் பண்ணணுன்னா அப்போல்லாம் காமம் கலந்த பாடல் தான். அப்படி பாடும் பொழுது அதில் மயங்கி இந்த ஆதிசக்தி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சரி நீ வந்துட்டு நாளைக்கு காலையில் என்னை வந்து பாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் சிவபெருமான் போகிறாரு. இவர் அழகில் மயங்கி, இவர் பாடலில் காமத்தில் மயங்கி அவர் அடையணுன்ட்டு ஆதிசக்தி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நினைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, சிவபெருமான் இங்கே தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செக் வைக்கிறார். அதாவது நீ எனக்கு அடிமையாக ஆயிடுவ அப்படின்னு நீ எழுதி கொடுத்தா மட்டும்தான் நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு ஏற்றுக்குவேன், நீ என்னை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஆதிசக்திக்கும் தெரியும் இல்லைங்களா, அவரும் எல்லா சரி பாதையில் தானே இருக்கிறாங்க. அவங்க தன் சுயநிலைவாக இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விதி, அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாபம். ஸோ அதன் காரணமாக அவர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் வந்துட்டு ஆதிசக்தி இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா விவரமாக, சரி நான் உனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துட்றேன், ஆனால் அதை எதில் எழுதி கொடுப்பேன்னா பாதரசத்தில் நான் எழுதி கொடுப்பேன். அதை எழுதி பாதரசத்தில் எழுதிட்டு நான் தூக்கி எறிவேன். அந்த பாதரசத்தை நீ கையில் பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா பாதரசத்தில் அடிமை சாசனம் எழுதி தூக்கி போடுறாங்க. அது திரவம் இல்லையா, அது வந்து என்ன பண்ணுறது, கையில் போட்டு காலில் போட்டு கடைசியில் இந்த திருத்தலம் இருக்கிற அந்த மண்ணில் வந்துட்டு அது விழுந்துருது. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, இது பிடிச்சா மட்டும்தான் அடிமை, இல்லை அப்படின்னா அடிமை இல்லை இல்லையா. அப்போ அவர் மிஸ் பண்ணிடுறாரு. அதனால் நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலை அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிரிக்கிறாங்க. அதனால் சிவபெருமானுக்கு மகா கோபம். உடனே என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய நெற்றிக்கண் திறந்து அவங்கள வந்துட்டு பார்த்திங்கன்னா பராசக்தியை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நெற்றிக்கண்ணில் வந்துட்டு நெருப்பில் வந்துட்டு அக்னியில் புசிக்கிறாங்க. அந்த சாம்பலும் அந்த மாதரசம் விழுந்த இடம் தான் இந்த இடம். ஸோ இதுதான் தேவராஜபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புராணங்களில் பழைய பெயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு உண்டுங்க. சரிங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே கபால கணபதியாக வந்துட்டு கணபதி இருக்காருங்க. மகா மண்டபத்திற்கு கிழக்கு கோபுரம் வாசல் வழியாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நந்தியம் பெருமாள் இருக்காருங்க. இங்கே நந்தியம் பெருமாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வலது காது வந்துட்டு இல்லாத மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். காரணம் என்னென்னா அந்த பிரளய காலத்தில் இங்கே வந்துட்டு சிவபெருமான் இங்கே வந்துடுறாரு இல்லைங்களா, அவருடைய கைலாயத்துலேருந்து இங்கே வந்துடுறாரு இந்த கோவிலுக்கு. ஸோ அதனால் இவர் தலைவர் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் அவர் திக்குமுடி ஆடிட்டு கடைசியில் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு வேகமாக ஒடியாராரு. வரும்பொழுது இந்த கோயில் அடையும் பொழுது கால் சறுக்கி விழுந்துடுறாருங்க, இந்த வலது பக்கமாக விழுந்துடுறாரு. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா காது வந்துட்டு பார்த்திங்கன்னா மடங்கி உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சிலை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா காது இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து நந்தியம் பெருமாள் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐயா இந்த மாதிரி இருக்குது, எனக்கு காது இல்லாத மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்ன உடனே ஒன்றும் தப்பே இல்லைப்பா, நீ வந்துட்டு என்ன பண்ணுறன்னா மக்கள் வந்து என்னை வந்து வழிபடும் பொழுது உன்னுடைய வலது காது பக்கமாக இருந்து சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி யார் வேணாலும் சரி, ஆனால் குறிப்பாக இந்த வலது காது வழியாக நீ சொல்லும் பொழுது அவங்களுடைய கோரிக்கைகள் எனக்கு முன்னாடி பரிசீலனைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக சொல்லிடுறாரு. அதே போல் இந்த கோயிலில் வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியில் வந்துட்டு இங்கே முருகப்பெருமான் இருக்கார், பத்தினிகளோடு இருக்காது, அதாவது அவங்க மனைவியாரோட இங்கே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு காட்சியளிக்கிறாருங்க. அதே போன்று உங்களுக்கு வடக்கு பகுதியிலே, அதாவது சிவபெருமான் சன்னதிக்கு வடக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு கோவில் இருக்குங்க. இங்கே வந்துட்டு நவராத்திரி தினத்தில் கடைசி நாளில் வந்துட்டு இங்கே ஐதீகம் இருக்குது. என்ன அப்படின்னா மகாவிஷ்ணுவுக்கு அவருடைய தங்கச்சி
தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மனைவி சிவபெருமானுக்கு. அதனால் மாப்பிள்ளையாகிய சிவபெருமானையும் இங்கே தன்னுடைய தங்கியாக பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு சீர்வரிசை கொடுத்து எல்லா சீர்வரிசையும் சிறப்பாக கொடுத்து அவர் தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி, அதாவது சிவபெருமான சன்னதியிலேருந்து அவருடைய கோயிலுக்கு அழைக்கிற மாதிரி இங்கே வந்துட்டு புராணம் இருக்குதுங்க. ஸோ அதனால் மகாவிஷ்ணுவுடைய கோயில் எப்போயுமே வடக்கில் இருக்குது. இந்த சிவபெருமான சன்னதிக்கு வடக்கில் இருக்குங்க. கோயிலின் தெற்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதான ஸ்ரீ தட்சணாமூர்த்தி வந்துட்டு காட்சியளிக்கிறாருங்க. இங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இங்கே சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமே வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறாக வந்துட்டு படைக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மகிமை அப்படின்னா, இங்கே படைக்க யார் யாரெல்லாம் வந்து பழைய சோறு படைக்கிறாங்களோ அவங்களுடைய கஷ்டமான காலத்தில் கூடங்க அவங்களுக்கு உணவு வேண்டும்னு நினைக்கும் பொழுது எல்லாமே உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் கிடைக்குங்கிறது ஐதீகம். அது இல்லாமல் இங்கே தட்சிணாமூர்த்தி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சகல விதமான பாவங்களையும் வந்து நிவர்த்தி பண்ணுறாருங்க. என்ன அப்படின்னா, அவரே வந்து ஒரு குரு இல்லையா, குரு சம்பந்தமான தோஷங்கள், ராகிய தோஷங்கள் எல்லாத்தையும் டோட்டலாகவே நிவர்த்தி பண்ணுறாருங்க. இது ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க. அதே மாதிரி பெருமாள் கோயில் அருகில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் 2 சண்டிகேஸ்வரராக காட்சியளிக்கிறார். மூத்த சண்டிகேஸ்வரராகவும் இளைய சண்டிகேஸ்வரர் 2 சன்னதியில் வந்துட்டு அவர் காட்சியளிக்கிறாருங்க. சண்டிகேஸ்வரருக்கு அருகிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு துர்க்கை 4 கைகளை கொண்டு சிறப்பான ஒரு தோற்றம் அளிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அம்பாளுடைய சன்னதிக்கு பின்னாடி 8 கைகளை கொண்டு இங்கே சிறப்பாக வந்துட்டு காட்சியளிக்கிறாருங்க. அது இல்லாமல் உங்கள் மேற்கு பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு அருள் புரிகிறாரு. தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு சகல விதமான சனி தோஷங்கள், அதாவது வந்து அஷ்டாமத்து சனி, உங்களுக்கு வந்துட்டு கண்டக சனி, 7.5 நாட்டு சனி, எல்லா சனி காலங்கள்லையும் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வழிபடும் பொழுது சகல விதமான சனி தோஷங்களையும் இங்கே வந்து நிவர்த்தி பண்ணுறாருங்க. அது இல்லாமல் இவருக்கு ஒரு சிறப்பான ஒரு வரலாறு இங்கே உண்டுங்க. என்னென்னு பார்க்கும் பொழுது, அந்த பிரளய காலத்தில் வந்து இந்த கோயில் தோன்றிய காலத்தில் அப்போ வந்துட்டு சக்தியை வந்துட்டு பார்க்குறாங்க. அதாவது பார்வதி தேவியார் வந்து பார்த்து இவர் சனி பகவான் பேசுகிற மாதிரி ஒரு அமைப்பு வருதுங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, சிவபெருமான 7.5 நாழிகை தான் பிடிக்க போதா தாயார்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதனால் தாயாருக்கு வந்துட்டு கோபம் வந்துடுது. சரி, நீ முடிஞ்சால் பிடிச்சி பார்த்துக்கோங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் சனி பகவான் அந்த 7.5 நாளைக்கு பிடிக்கிறதுக்கு அங்கே வந்து நிற்கிறாருங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, தாயார் சிவபெருமான்கிட்ட சொல்லிட்டு பின்னாடி இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்க அரச மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க சொல்லிடுறாருங்க. அதனால் 7.5 நாளிகை கழித்து இவங்க வந்துட்டு சிவபெருமான் வெளியில் மெதுவாக வராருங்க. அதை பார்த்த உடனே பார்வதி தேவியாருக்கு ஒரு நக்கலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்த்தியா பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணிடுறாருன்னா, சனி பகவான் இடுப்பில் கை வச்சுட்டு கம்பீரமாக ஒரு கர்வமாக, அம்மா நீங்கள் வந்து நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் சனி வந்துட்டு எல்லாம் வல்ல தலைவர் சிவபெருமான், எல்லா வல்ல கடவுள் சிவபெருமான் வலிமை வாய்ந்தவர், அவரே வந்து சனி பிடிச்சாங்க அப்படின்னா 7.5 நாளைக்கு போய் அவர் மரத்துக்கு பின்னாடி மலையிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ சனியோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களாங்க மாதிரி அவர் வந்துட்டு சனி பகவான் வந்து தாயார்கிட்ட சொல்கிறாங்க. இதனால் கோபம் வந்துடுது. சிவன் வந்துட்டு எல்லாத்துக்கும் தலைவர் இல்லையா, அப்போ வந்து உனக்கு அவ்வளோ கர்வம் ஆகிடுதா அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் 2ஆக கிழிச்சிட்றாருங்க. 2 பாகமாக கிழிச்சிட்றாரு. ஸோ இதனால் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா, திரும்பவும் சனி பகவான் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, ஐயா இந்த பூமி நடுநிலைமையாக இருக்குன்னா என்னுடைய பங்கு ரொம்ப முக்கியம், அதனால் என் கர்வத்தை நான் உணர்ந்துட்டேன், என்னை மன்னித்து திரும்பவும் வந்து எனக்கு உயிர் கொடுங்க, அதே மாதிரி எனக்கு என்னுடைய பணியை செய்ய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மறுபடியும் வந்துட்டு வேண்டுறாரு. அதன் பயனாக அவருக்கு திரும்ப உயிர் கிடைக்கிது. அவருடைய பணியை இங்கே சிறப்பாக செய்கிறாரு. அதனால் இங்கே வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் கையை வச்சுட்டு ஒரு கர்வமாக வந்து நிற்கிற மாதிரி ஒரு கோலம் இருக்குங்க. நான் முன்னையே சொல்லியிருக்கேன், ஏன்னா இங்கே இருக்க சிலைகள் எல்லாமே மற்ற கோயில்களை காட்டிலும் ஒவ்வொரு வடிவத்தில் மாற்றாக தான் இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளுங்க. அம்பாள் சன்னதிக்கு அருகில் பார்த்தீங்க அப்படின்னா பைரவர் 2 சன்னதிகளில் காட்சி தராரு. அதாவது 5 அடி உயரம் கொண்ட ஒரு மகா பைரவராகவும் சாந்த சுரூபியாக சின்ன பைரவராகவும் வந்து காட்சியளிக்கிறாருங்க. அது இல்லாமல் மகா மண்டபத்தின் தென்கிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒரு சிறப்பான லிங்கமாக இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலாட்சி அம்மையார் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக இங்கே குடிக்கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு இங்கே இருக்குங்க. ஸோ இதனுடைய வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த கோயிலின் சிறப்பு பற்றி அறிஞ்சு என்ன பண்ணிடுறாருன்னா, நாரத முனிவர் வந்து வராருங்க. நாரத முனிவர் வந்துட்டு சிவபெருமான்கிட்ட வந்து பேசுகிறார், ஐயா நீங்கள் வந்துட்டு சனி பகவானை 2ஆக பிளந்துட்டீங்க, அந்த உயிர் எடுத்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாவம் ஏற்பட்டுருக்கு, இது நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 12 ஜோதிர்லிங்கங்களையும் இங்கே வர வச்சு நீங்கள் வழிபட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாவத்திலேருந்து விமோச்சனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாருங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்துட்டு தன்னுடைய இனிமையான பாடல் பாடி மந்திரங்கள் சொல்லி அந்த 12
ஜோதிர்லிங்கங்களையும் வந்துட்டு இங்கே வரவழைக்கிறாருங்க. இதுக்கான நாரதர் போட்ட திட்டம் என்ன அப்படின்னா, ஒரு ஜோதிர்லிங்கம் சிவன் இங்கே வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா சகல விதமான உலகத்தில் இருக்க சகல விதமான பாவங்கள், அதாவது ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகலையா, இல்லை உங்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கா ராகு கேது மூலயமா, இல்லை உங்களுக்கு செவ்வாய் மூலயமா ஒரு தோஷம் இருக்கா, இல்லை பிரம்மகதி தோஷம் இருக்கா, எந்த தோஷம் இருந்தாலுங்க அது ஒரு லிங்கம் இருந்தாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது நிவர்த்தி ஆகிடுங்க. அப்போ 12 லிங்கத்தையும் வரவழைச்சா அப்போ இந்த உலகத்திலேயே வந்துட்டு சிறந்த கோயில் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் ஒரு சின்ன ஒரு கலாட்டா பண்ணுறாரு. ஆனால் நாரதர் கழகம் நன்மையில் தாங்க முடியும். அப்போ இந்த 12 ஜோதிர்லிங்கங்களையும் வந்துட்டு சிவபெருமானை இங்கே வந்து பூதிச்சு அந்த பாவத்திலேருந்து விடுபடுறாருங்க. அதே மாதிரி அதில் ஒரு ஜோதிர்லிங்கம் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி தாயாரும் இருக்காங்க. அவங்க இந்த கோயிலுடைய தென்கிழக்கு பகுதியில் வந்துட்டு பர்மனெண்ட்டாக வந்துட்டு இங்கே குடிகொண்டிருக்காங்க அப்படிங்கிறது ஐதீகங்க. இந்த இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம்னு என்ன அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மக்களும் உள்ளார போகிற கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பரிகாரம் இருக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு எனக்கு உணவுக்கே வந்து பஞ்சங்க, எனக்கு தொழில் சிறப்பாக இல்லைங்க, எனக்கு வேலை இல்லைங்க, எங்கள் வீட்டில் பஞ்சம் தாங்க, என் குழந்தை குட்டிங்களாம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை அப்படின்னு நினச்சி யாரெல்லாம் வருத்தப்படுறாங்களோ மற்ற கோயிலில் விட இது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா மற்ற கோயிலில் கொஞ்சம் செலவு பண்ணி பரிகாரம் அப்படி இப்படிலாம் இருக்குங்க. இந்த கோயிலில் நீங்கள் வீட்டில் வச்சுருக்க பழைய சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாதத்தை எடுத்து அன்னதான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ துயரங்கள் இருந்தாலும் உணவுக்கு பஞ்சமில்லாத ஒரு வரணை வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி கொடுக்குறாருங்க. அவ்வளோ சிறப்பு இங்கே இருக்குதுங்க. அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு எவ்வளோ செல்வம் இருந்தாலுமேங்க, நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறேங்க, நான் வெளிநாட்டில் நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு சூப்பரான வேலை இருக்குது, நான் வீடு கட்டிட்டேங்க, எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலுமே திருமணம் கடைசி காலத்தில் நம்மளுக்கு ஒரு துணை வேணும் இல்லைங்களா, நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் இல்லைங்களா. நம்ம என்ன தான் வந்துட்டு சின்ன பசங்களாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் வளர்ந்து மேலே வரும்பொழுது இந்த குழந்தை மேலே ஆசை, இல்லை நம்மளுக்கு இன்னொரு துணை வேணும் அப்படின்னு நம்ம வரும்பொழுது தள்ளி போயிட்டே இருக்குங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், என் திருமணம் மட்டும் ஒத்து வரவே மாட்டேங்குது. எனக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து திடீர்னு திருமணம் ஆகிடுதுங்க. இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள், திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருவவங்களுக்கு இங்கே வந்துட்டு தாயார் சன்னதியில் உங்களுக்கு குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணும் பொழுது உங்களுக்கு சிறப்பான திருமண வரன் வந்து இங்கே அமையுதுங்க. அதில் எந்த எல்லளவும் வந்துட்டு சந்தேகமே இல்லைங்க. இதை விட இன்னும் மகா சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இங்கே வந்து வர மக்கள் சிவபெருமானுக்கு ருத்ராட்சத்தை வச்சு வழிபடும் பொழுது அவங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்களும் அடிபட்டுருதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்பேற்பட்ட குழந்தை பாக்கியம், ஏன்னா எல்லா செல்வங்களையும் குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த குழந்தை பாக்கியம் இங்கே அபூர்வமாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உடனடியே நடக்குது இந்த ருத்ராட்ச அபிஷேகம் பண்ணுறது மூலயமாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, எனக்கு தீராத நோய்ங்க, எனக்கு மருத்துவர்கள் எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க, எனக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேன்சரு, உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, இறப்பு தான் வந்துட்டு ஃபைனல் அப்படின்ட்டு இருக்கவங்க கூட, தீராத நோய் அப்படின்னு வரவங்க கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ருத்ராட்சத்தை கொண்டு வழிபடும் பொழுது உங்களை இந்த சிறப்பு பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து டோட்டலாக விடுபட்டுறாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இருக்குது. ஸோ இதை செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும். எவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோயிலை வந்துட்டு நம்ம அடையிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது வந்துட்டு நீங்கள் நினச்சாலோ நான் நினச்சாலோ எப்பேற்பட்டவங்க நினச்சாலுமே இது முடியாதுங்க. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் நினச்சா மட்டும்தாங்க முடியும். அதுவும் கிழக்கு கோபுரம் வழியாக குறிப்பாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சூரிய மண்டல வாசல்னு அதை சொல்லுவாங்க. அந்த வழியாக நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு முக்திங்கிறது கட்டாயங்க. ஸோ அப்போ முக்தி இருக்கவங்க மட்டும்தான் போக முடியும். அதனால் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சிறப்பான கோயிலை வழிபட்டு எல்லோரும் முக்தி அடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.